வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இது கண்ணை பற்றியது. அதாவது ஐம்புலன்கள்ல நம்ம தலையிலேயே 4 புலன்களையும் வைத்து விட்டார்கள். அதாவது கண், மூக்கு, வாய், காது. இந்த 4 இங்கே அமைந்து விட்டது. அதாவது மெய் அப்படின்னாங்க. மெய்ன்னா உண்மைன்றது உடல் தான் உணருதல் அந்த பஞ்சபூதங்கள்ல உணரும் சக்தி உடம்பிற்கு. அதனாலதான் இறையாற்றலை உணர்கிறது. கண் பாத்தீங்கன்னா கண் ஒரு கல்பிரிட்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கெட்ட ஒரு உறுப்புன்னு கூட சொல்லலாம் இதை. அதனாலதான் கண்ணதாசன் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னார். அதாவது கண்கள் பாத்தீங்கன்னா நேர்மறையும் வெளியே விடும், எதிர்மறையையும் வாங்கிக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இவங்கெல்லாம் சித்த புருஷர்கள் எல்லாருமே கண்ணாடி அணிந்து கொண்டு, அதாவது அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கண்ணாடி, இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் கண் அறுவை சிகிச்சை பண்ணிட்டவங்க ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கண் அதாவது நாம் ஈட்டின நல்ல சக்தியும் வெளியே போகும், அதே மாதிரி இந்த கண்கள் வழியாக, அதாவது எதிராக யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எதிர்மறை சக்தியையும் வாங்கிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடிந்த அளவுக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல காந்தாரி மொத்த சக்தியும் கண்ணில் வாங்கியிருந்த காந்த புலன் மொத்தத்தையும் தன் மகன் துரியோதனனுக்கு கொடுத்து, ஆனால் இதில் இடைப்பட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்வார்னா, நீ மகனாக இருந்து கொண்டு நிர்வாண நிலையில் உன் தாயை போய் பார்க்காதே என்னும்போது அவன் பிறப்புறுப்பை இலை கொண்டு மறைத்து கொண்டு தன் தாயை பார்க்க போவான். அதை காந்தாரி உணர்ந்து விடுவாள். ஆனால் அந்த சக்தி உடல் முழுதும் கிடைக்கும், ஆனால் அவனுடைய பிறப்புறுப்பில் கிடைக்காது. அந்த இடத்தை பீமன் தாக்கி உயிரிழப்பான் துரியோதனன். இப்படி இந்த கண்களுக்கு அதீத சக்தி இருக்கிறது. அதனால அந்த கண்ணை முடிந்தவர்கள், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க, கேமராவை பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிட்டே